ஓகே, நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் காலையில் 6:50. மறுபடியும் ஒரு ரைடு ஒன்று கிளம்பிட்டோம். எங்கே போக போகிறோம்னா ஒரு ஹிடன் பிளேஸ்ன்னு சொல்லி ஒரு பையனை நம்பி கூட்டிகிட்டு போகிறோம். அப்படி அதனால நான் மட்டும் போக போகிறதில்ல. புதுசாக ஒரு ஆடு மாட்டியிருக்கு, சாரி ஒரு ஆள் வந்திருக்காரு. இதுதான் தம்பி பிரதீப் ரங்கநாதன். பிரதீப் மட்டும்தான். ஓகே, இவரு தான் வந்து கூட்டிட்டு போக போறாரு. இப்போ நாங்க எங்க இருக்கிறோம்னா சிறுமுகை ரோட்ல போயிட்டு இருக்கிறோம். இந்த இடம் கொஞ்சம் ஃபாரஸ்ட்குள்ள போற மாதிரி தானே இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கு. ஹில்ஸ் எல்லாம் இல்ல, பவானி சாகர் அந்த வழியா போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பைக் இது. தம்பி வர வண்டி பாத்தீங்கன்னா இந்த வண்டி மைலேஜ் குப்பை மாதிரி கொடுக்குது. எவ்வளவு தம்பி கொடுக்குது? 55. வயிறெல்லாம் எரியுது எனக்கு. டேய் பரவாயில்ல, இவனை 32 கொடுக்குறான். ரொம்ப நாளா கூப்பிட்டுருக்கு அப்படி அந்த இடத்துக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா கூப்பிட்டுருக்கு. லாக்டவுன். சரி, அந்த இடம் ஸ்பெஷலா இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய இடம் தெரியும். பையன் வந்து பயங்கரமா ஊர் சுத்துறான். எப்படிதான் கல்யாணம் முடிச்சுட்டு ஊர் சுத்துறான்னு எனக்கு தெரியல. மெயினா பிசினஸ் வந்து போட்டோகிராஃபி. இவரு ஒரு 10-15 கேமரா, ஒரு 5-6 ஆளுங்களை வச்சு அவ்வளவு இல்லையா, கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் அவ்வளவுதான். நல்லா பண்ணிட்டு இருக்கு. அப்படி இந்த மூஞ்சி கொஞ்சம் எல்லாம் அடி வாங்கின மாதிரி இருக்கு. என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. எல்லாம் தூங்கிட்டு இருந்தோம். நடுஜாமத்துல எழுப்பி கூட்டிட்டு வந்தா இப்படிதான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் போட்டோம் இங்க டீ கடையில. அவ்வளவுதான், வேற என்ன சொல்ல வரல. அப்படியே நம்ம கோப்ரா வியூல பாட்டு போயிட்டு இருக்கோம். ஓகே, இது சத்தி டு சிறுமுகை ரோடு. இங்கிருந்து பாத்தீங்கன்னா சிறுமுகை ஒரு 30 கிலோமீட்டர் வருது. சிறுமுகையிலேருந்து அப்படியே மேட்டுப்பாளையம் ரோடு. பையன் வந்து ஒரு இடத்த கூட்டிட்டு போறான்னா நீங்க நிறைய வீடியோஸ்ல பாத்துருக்கலாம். பட் அவன் வந்து வித்தியாசமா இருக்குன்னா அந்த இடம் அப்படி இப்படின்னா சொர்க்கம் அப்படின்னா டேய் அந்த சொர்க்கத்தை பாத்துருவோம், இந்த சான்ஸை விட்டா நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கமாவது ஒன்னாவது சரி ஓகே கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கோம். ஊட்டி இங்கிருந்து பாத்தீங்கன்னா 95 கிலோமீட்டரு. ஒரு வண்டி வாகனம் இல்லைங்க, ரொம்ப சூப்பரா இருக்குது. காலையில மணி 7 மணி மாதிரியே தெரியுது. ஏலா என்னாச்சு டைமு? இந்த கிளவுஸ் கொஞ்சம் புதுசுங்கிறதுனால பழகருக்கு கொஞ்சம் கஷ்டப்படுது. நான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன், அதுதான் உண்மை. அந்த MT-15 பார்த்தீங்கன்னா அப்படியே ஓட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு சைக்கிள் மாதிரி தாங்க இருக்குது. வெயிட்லெஸ்ஸா சூப்பரா இருக்குது. பையன் நல்லா மெயின்டைன் பண்றான். அவனுக்கு 55 கிலோமீட்டர் கிடைக்குது அப்படிங்கிறான். ஆனா உண்மையாலுமே பரவாயில்லைங்க அந்த வண்டி. பவர் கொஞ்சம் கம்மி தான், பட் எல்லாம் மேனேஜ் பண்ணுது. ஒரு 120 அப்படியே அசால்ட்டா அப்படியே க்ரூசிங் ஸ்பீட் போயிட்டே இருக்கு. ஆனாலும் நம்மளால பட்டை கலப்புவோம். சும்மா அசால்ட்டா அப்படியே 150 தூக்கிட்டு போயிடுவான். காலையில ஏர்லயே வீடியோ எடுக்கல, ஏன்னா சும்மா பயங்கர மிஸ்டாவும் இருந்தது. ரெண்டாவது இருட்டுல இனத்தை காட்டுறது, நம்ம அது கலர் கிரேடிங் அதை பண்ணினாலும் அது செட் ஆகல. அதனால சரி கொஞ்சம் வெளிச்சம் வரட்டும், அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு. இங்கிருந்து தான் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபாரஸ்ட்னா நான் சொன்ன மாதிரி ஹில்ஸ் எல்லாம் இதெல்லாம் கிடையாது. ரெண்டு பக்கமுமே வந்து அந்த பவானி சாகர் டேம் ஓட்டுன காட்டுப்பகுதிகள். ஆனா இந்த ரோடு வந்து சூப்பரா இருக்குங்க. ரோடு சூப்பரா இருக்குன்னா எப்போ எந்த டைம் வந்து அனிமல்ஸ் வரும்னு தெரியாது. அனிமல்ஸ் மீன் யானை வரலாம், நிறைய மான்கள் வரலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆனா புலி சிறுத்தை அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கான்னா இருக்கு. பட் நமக்கு அந்த ராசி இல்லை. அதனால பையன் என்ன சொன்னான்னா, ரெக்கார்ட் ஆன் பண்ணிக்கோங்கண்ணா, நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ள போறோம், ஏதாவது மாட்டோம் அப்படின்னா. அவன் ராசிக்கு மாட்டினா உண்டுதான். அனிமல் ஸ்பாட் பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட். அடிக்கடி வந்து சொல்லுவான், நான் அப்படியே வீடியோலாம் காட்டுவான். நான் இங்க பாத்தீங்கன்னா இத்தனை யானையை பார்த்தேன், அத்தனை யானையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆசனூர் போனோம் இல்லையா, அங்க அந்த வழியா வந்து புஸ்குன்னு மாசத்துக்கு ஒரு 5 வாட்டி 6 வாட்டி போயிடுவான் பையன். ஒவ்வொரு டைம் வந்து சிறுத்தை புலியில அவன் நேர்ல பாத்திருக்கான், போட்டோவும் எடுத்திருக்கான். ஏடா காட்டுக்குள்ள போறோன்னு சொன்னீங்க, பார்த்தா பெட்ரோல் பங்க் ஒரு சிட்டி மாதிரி இருக்கு. ஓ அவ்வளவுதானா ஃபாரஸ்ட் ஏரியா? எனக்கு தெரியலங்க. இது ஒரு ஊரு, என்ன ஊரு தெரியலையே. மார்னிங் டைம்னா கொஞ்சம் அனிமல்ஸ் பார்க்கறது கொஞ்சம் சிரமம். ஈவினிங் டைம்ல நிறைய வரும்னா, நான் லாஸ்ட் வீக்ல வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 6:30க்கு வந்து யானை பார்த்தானாமா. ஒரு கூட்டமா வந்திருக்குது. ஈவினிங் டைம் மாதிரி இருந்தால் யானை பார்க்கலாம் அப்படின்னா ஈவினிங் டைம் வர முடியுமா? ஆனால் காலையில் நேரத்தில் இப்படி ஒரு ரைடு வர்றதா வந்து சந்தோஷம். பவானி சாகர் டேம் 6 கிலோமீட்டர் இந்த பக்கம் இருந்து ரைட். பாட் சும்மா சரன்னு பையன் போகிறான். ஜொமோட்டோ சிறுமுகை தாண்டியாச்சுங்க. நாம ரைடு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 75 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம்.
சிறுமுகை தாண்டி போயிட்டுருக்கோம். வாவ், ஆரம்பமே வரவேற்பு சூப்பராக இருக்கே. இதெல்லாம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா பச்சை பசேல் நிற்கிற மரத்தில் பூரா புழுதி அப்படி இருக்குது. இங்கே நிறையா வண்டி வாகனங்கள் அதிகம் தானாட்டிருக்கு. லாரியில் அதிகமாக இருக்கும் போல இருக்குது. எல்லாம் சூப்பராக இருக்குது செடி, ஆனால் எல்லாம் புழுதி அப்படி கிடக்குது. சிறுமுகை தாண்டி ஆலாங்கொம்பு. இதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நான். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வர்றேன். அந்த பிரதீப்புக்கு பார்த்தீங்கன்னா உற்சாகம் பயங்கரமாக வந்துருச்சு போடுறதுக்கு. சும்மா அப்படியே சரக்கு புறக்குன்னு புந்து போகிறான். க்ளோஸ் காலில் ஒரு டைம் தான் சான்ஸ் கிடைக்கும். சும்மா பையன் ஆபத்தை அப்படியே அள்ளி பாக்கெட்டில் போட்ட மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கான். சரி, ரைட்டு, ஓகே, கொஞ்சம் நேரம் அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி வேணாலும் ஓட்டலாம், ஆனால் பாதுகாப்பாக ஓட்டணும், அதுதான் விஷயம். அதை நான் இப்போ கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறேன், ஆரம்பிச்சிருக்கிறேன். அது ஒன்றும் இல்லை, அந்த ரோப்பு இதாகிடுச்சு. நல்ல வேலை கூப்பிட்டு சொன்னாங்க. பாருங்க, ரோப்பு கழண்டு ஒருத்தர் வண்டிக்காரரு ஆர்ன் அடிச்சுட்டே வந்தார். நான் எதுக்கு ஆர்ன் அடிக்கிறாரு என்னமோன்னு பார்த்தா இது கழண்டுருச்சு. நல்ல வேலை வீலுக்குள்ளே போய் சிக்கல. நான் இப்படி தான் முடிச்சு போட்டு வச்சுருந்தேன், எப்படி கழண்டுச்சுன்னே தெரியல. தம்பி, நல்லா சர்க்கஸ் காட்டுற தம்பி நீ. நான் ரைடு போகிறப்ப க்ளோஸ் கால் வரும், நீ என்ன க்ளோஸ் காலை தேடித்தே என்னடா பால் ஆடுது. ஐயோ, அந்த லாரி போகுது, பால் அப்படியே ஜம்பிங் ஆகுது. இப்போ மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி ரோட்டில் போயிட்டு இருக்கோம். ஊட்டியா தம்பி போகிறோம் அப்படின்னு கேட்டால் ஊட்டி இல்லைனா வேற ஒரு சூப்பரான ஒரு இடம் அப்படின்னு இருக்கா. குளிரும் நல்லா இருக்கு, பட் வெயிலும் வந்துருச்சு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 7:50. இங்கே கல்லாருங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஹில்ஸ் இப்போ தான் ஏற போகிறோம். இங்கே இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடு பிரேக் சின்ன சின்னதாக அப்படியே ஒரு 10-15 போட்டிருக்காங்க இல்லைங்களா. பையன் அப்படியே எந்திரிச்சு நின்று அப்படியே சட்டன்னு போனான். நானும் அது மாதிரி போனேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 360 கேமராவோட ஸ்டிக்கு வச்சுருக்கேன். 1400 ரூபா மன்ஃப்ரோட்டாதுன்னு நினைக்கிறேன். அது அப்படியே சரக்குன்னு கீழே வந்துருச்சு. ஐயையோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால நான் நிறுத்தி தான் போயிட்டு இருக்கேன். இங்கே டிராஃபிக் ஆயிடுச்சு. ஆனால் டிராஃபிக் பைக்குக்கு இல்லையா. பைக்கில் ஒரு நல்ல விஷயம் இதுதான். ஏன் இப்படி எத்தனை வண்டி நிற்குது. இது ஊட்டியா இல்லை பாருங்க எப்படி முட்டுறான். ஒருத்தன் இப்படி வந்து நிறுத்திட்டா எவனும் போக முடியாது. யாரோ ஒருத்தர் செஞ்ச தவறுனாலதான் இத்தனை பஸ் இத்தனை வண்டி நிற்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வண்டியெல்லாம் வந்து எப்போ போய் சேர்றது. யாராவது தயவு செஞ்சு இந்த லீவ் டேஸில் இங்கே வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா இப்படி தான் ஆகும் போலக்கு. திரும்பியே போகிறாரா. சண்டே மாதிரி நாட்களில் இங்கே ஊட்டிக்கு கார் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து அடைச்சிட்டாங்க. அந்த ஒரு வண்டி தான் இப்போ பிரச்சனை. ஃபைட் போயிட்டுருக்கு. பேட்ரி தான் வீணாக போகுது. கட் பண்ணிடலாமா. இங்கேயே அப்படி வந்துட்டுருக்கு. மறுபடியும் உள்ளே பூந்து இங்கே அண்ணாச்சி பாருங்க இப்படி வந்து நின்ட்டாரு. கண்டிப்பாக எந்த வண்டியும் போக முடியாது. TN43. யாருக்கும் பொறுமை இல்லை. வேறு வழியே இல்லை. நம்மளும் அப்படி தான் போகணும். நானும் வீடியோ கட் பண்ணாமல் எங்கே தான் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு பொலிரோ பிக்கப் வந்து பேரிங் ஏதாவது கட் ஆகிடுச்சு போல் இருக்குது. அந்த ஒரு வண்டி நின்னப்போ அதுக்கப்புறம் அது ஒன்றே மாதிரி ஆயிடுச்சா. ஆனால் யாருக்குமே பொறுமை இல்லை. இப்படி போகிறப்போ ஒரு வழி விட்டுட்டு கொஞ்சம் 50-50 பிரித்து போயிருந்தாங்கன்னா இவ்வளோ கூட்டம் இருக்காது. எல்லாம் போய் ஒரே டைமில் போய் அப்படியே அடைச்சிக்கிட்டு நீ போகிறேன் நான் போகிறேன்னு நண்டு கதை மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பிரதீப்போட வண்டியில் பின்னாடி ஒருத்தர் உட்காந்துட்டு போகிறாரு பார்த்தீங்களா. அவர் EB ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாராம் மேலே. அந்த டிராஃபிக் ஆனதுனால இவர் டைமுக்கு போக முடியல அப்படின்னாங்க. கடைசி போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கரெக்டாக எங்களுக்கு நியூஸ் வந்தது அந்த இடத்துல இருந்தப்போ. சரி ஓகே ஏறுங்க நாங்களே கொண்டு போய் விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். ஊட்டி எவ்வளோ வருஷம் கழிச்சு வந்தாலும் எப்படி பார்த்தாலும் அழகுதாங்க. எவ்வளோ முறை பார்த்தாலும் அழகுதான். ஆனால் எதிர் வெயில் பயங்கரமாக இருக்குது. பெருசாக கேட்சிங் ஆகாது. அப்புறமா இறங்குறப்ப பிரதீப்பை வந்து அவரோட நிறுத்தி ஒரு ஃபோட்டோவோ ஒரு சின்ன வீடியோவை எடுத்து அந்த KGF மியூசிக் போட்டு விட்டுற வேண்டியதான்.
வாவ். கீழே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே மிஸ்டெல்லாம் சூப்பராக அழகாக இருந்தது பார்த்தோம். ஆனால் வந்து அவரை டைமுக்குள்ளே கொண்டு போய் விடணுமாமா, அதனால் அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இங்கெல்லாம் வண்டி நிறுத்தி பார்த்துட்ருக்காங்க. என்ன பார்த்துட்ருக்காங்க? எல்லாம் பைக்கர்ஸ். செமையாக இருந்துச்சுங்க இடம் பார்க்குறக்கே, அவ்வளோ அருமையாக இருந்தது. இது ரொம்ப நேரமாக இருக்குது இந்த இடம். எஸ், அவ்வளோ. சரிங்கண்ணா, ஓகேங்கண்ணா. ஒரு அங்கே மேலே போனீங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு. அது அந்த இடம் தானுங்க. சரி, ரைட்டு, போவோம். அந்த என் கடமை எம்ஜிஆரை இறக்கி விட்டாச்சு. நீ அடுத்தது இந்த நார்மலாக போகிறது ஊட்டி ரோடு அந்த பக்கம் இருக்குது. நாங்கள் இந்த பக்கம் போயிட்டுருக்கோம். ப்ரோக்ராமில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகல. இப்போ பின்னாடி அவர் ஏற்றிட்டு வந்தோம் இல்லையா, அவர் சொன்னார் வர்ற வழியில் ஒரு பெரிய ஒரு ஹில்ஸ், அது மேலே டவர் இருந்தது, அங்கே போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அங்கே போய் பார்க்கலாம். அது புதுசாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. அதனால் இப்போ நாங்கள் அந்த இடத்த நோக்கி போயிட்டுருக்கோம். அழகு அழகு அழகு. இப்போ டவுன் ஹில்லில் போயிட்டுருக்கோம். வாரே வா. ஐயோ, அந்த மலையிலேருந்து இந்த மலைக்கு ஜம்ப் பண்ணியாச்சு. ஐயப்பா, வேற பக்கம் பார்த்துட்டு ஜெர்க் ஆயிடுச்சு எனக்கு. ஐயோ, ஃபோக்கஸ் பண்ணு ஃபோக்கஸ் பண்ணு, அது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஐயோ, நான் எப்படிங்க கேமரா ஆஃப் பண்ணுறது? அப்படியே சூப்பராக போயிட்டுருக்குது, எல்லாமே அருமையாக இருக்குது. நான் அந்த இடத்துலையே கட் பண்ணோன்னு நினச்சேன். டா 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 டா. தம்பி, 1 மினிட். வா, செமல்ல. நாம் இந்த பக்கம் போய் அந்த ரோட்டில் அங்கே போகணும்னு நினைக்கிறோம். அப்போ அதுதான் பீக்குக்கு போகும். அதுக்குள்ளே கோப்ரோ ஆஃப் ஆகாமல் இருக்கணும்டா சாமி. நான் இன்னும் நல்ல இடத்துக்கு போயிட்டு காட்டுறேன். கொஞ்சம் இன்னும் அப்பில் போயிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். நம்ம எப்போ ஊட்டி வந்தாலும் பொட்டானிக்கல் கார்டன், ஃப்ளவர் கார்டன், தொட்டபெட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரான ஒரு இடத்துக்கு தான் போயிட்டு வந்துட்டுருக்குறோம். சப்போஸ் ஊட்டி பைக்கர்ஸ் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்த ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அங்கே என்ன இருக்குதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. அண்ணே கொஞ்சம் வழினே. ஆனால் இந்த போகிற பாதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து ஓ எஸ் எஸ். ஐயோ, நடந்துட்டுருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டே. போகலாம், ஓகே, போகலாம். அவங்கள போக சொல்கிறாங்க, அதனால் போகிறோம். குழந்தைய கையில் நம்ம தேசிய கொடி. ஹாய், தேங்க்யூ தேங்க்யூ. இந்த மாதிரி நிகழ்வுகள் நல்லா இருக்குது, பார்க்குறக்கே ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஜூன் 26 ரிப்பப்ளிக் டே. ஆனால் அந்த வீடியோ வந்து எப்போ வரும்னு தெரியாது. பார்த்தீங்கன்னா பக்காசூரன் மலை போகிற வழியில் தான் இருக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வா, அந்த இடம் எவ்வளோ மேகம்லாம் சூப்பராக இருக்குல்ல. ஆனால் நல்ல சூரியன் மேலே வந்துருச்சு, அதனால தெரியாது. நாங்கள் அந்த பீக்கில் போய் பார்த்தோம்னா நல்லா தெரியும். போகிற வியூ பாயிண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்டான ஏரியாவாமா. போகக்கூடாதா? வீடியோ எடுக்கக்கூடாதா? எடுக்கலாம் வாங்க. அது நம்ம நிறைய பேர் வீடியோ போட்டுருக்காங்க. அப்படியா? வந்ததுன்னா உன்னை யார் கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொன்னா நான் காமிச்சிருவேன். நம்ம பிரதீப் பையன் தான் அப்படின்னு சொல்லி காமிச்சிருவேன். ஏன் தம்பி, நீ எப்பவுமே இப்படிதான் மீசி இல்லாம தான் இருப்பியா? வயசு தெரியக்கூடாதுங்கிறக்காக. நம்புங்க, பையனுக்கு மொத்தம் 3 குழந்தை இருக்கு. ஒண்ணுதான் ஒரு பையன், 11 மாசம் ஆச்சு அவனுக்கு. அந்த லோக்கல் ஆளுகளுக்கு கேட்டோம், நீங்க போங்க போய் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. போயிட்டு இருக்கோம், நம்பி போயிட்டு இருக்கோம். இந்த வழியா பைக்ல போலாம். ஆனா ஃபாரஸ்ட்காரங்க பிடிச்சாங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது இல்ல. பைக் ஓட்டுறதுக்குலாம் சூப்பரா இருக்கும். நம்ம பைக் எல்லாம் அங்க இருக்கு. அங்கிருந்து இந்த வழியை இப்படி வந்து இந்த ரோட்ல ஒத்தையடி பாதையில போயிட்டு இருக்கோம். இங்க வந்து சிறுத்தை புலிகள்லாம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அங்க உள்ள எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியலையே. ரொம்ப ஒத்தையடி பாதையா போயிட்டு இருக்கு. எங்க இருக்க? ஓ, அங்க போயிட்டு இருக்காங்க.
பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்கு. அங்கதான் நம்ம வந்த பாதை இல்லாமா? அதான் ஊட்டி மெயின் ரோடா? ஓ ஐயோ சாமி. மறைந்த முன்னாள் முப்படை தளபதி பிபின் ராவத் அவர்களோட ஹெலிகாப்டர் வந்து விபத்தான இடம் இதுதான் சொல்றாங்க. இந்த மலை தான். நான் அப்போவே வீடியோ எண்ட் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த மைக் வந்து ஆஃப் ஆகி கிடந்தது. வீடியோ எண்ட் பண்ணதோ பையன் நிறைய விஷயம் சொன்னா அது எதுவுமே வந்து எடுக்கல. அதனால ஒன்றும் பண்ண முடியல. இப்போ நாங்கள் வந்து பிளான் பண்ண இடம் வந்து இங்கிருந்து 35 கிலோமீட்டர் போகணுமாமா. அது போகிற வழி எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு அதைத்தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்படி அது எதுவுமே கேப்சர் ஆகலை. ஓ, அதில் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்து நல்லா டீப் ஃபாரஸ்ட்டாக போகும். ஓகே, நான் முன்னாடி பல வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். அந்த திம்பத்துலேருந்து தலமலை ரோடுங்கிறது வந்து அவ்வளோ சூப்பராக டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்கும். அனிமல்ஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி ரோடு தங்குறபடி நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தா காட்டெருமை பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். இப்போ ஒரு திங்கக்கிழமை ஈவினிங் வந்து மேல்குந்தாங்கிற ஒரு ஏரியாவில் வந்து புலி வந்து கிராஸ் ஆகிருந்திருக்கு. ஈவினிங் ஒரு 6:30க்கு. நான் பார்க்கவே விரும்பல. ஐயப்பன் வாகனம் அங்கேயே இருக்கட்டும். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போனதுனால நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த். அங்கே மேலே ஏறி வந்தனால அதில் மூச்சு வாங்குது. பாருங்க, வனவிலங்குகள் நடமாடும் பகுதி. இப்போ எங்கே போகிறோம் நாம? ஐயோ, இதையே காட்டுக்குள்ளே போகுது. யானை கீனை வந்ததுன்னா அப்படியே வண்டியை விட்டு போட்டு ஓடி போயிடும். நான் என்னாச்சு? பயமா இருக்கா?